மெமரபிளான ஒரு சர்ப்ரைஸ், இது பண்ணதை மறக்கவே மாட்டேன் லைஃப்ல என்ன சொல்லுங்க? டேட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு டேட்டிங் ஆப்ல. ஸோ அது முடிச்ச உடனே யூஸ்வலி எல்லாரும் அதை delete பண்ணுவாங்க. நான் அது பண்ணல. சேட் எனக்கு படிக்க பிடிக்கும். பட் இவன் என்ன பண்ண delete பண்ணிட்டேன். ஸோ when I reached out to him, he said delete பண்ணிட்டாங்க. ஸோ I felt so bad. பட் என்னோட ஒரு பர்த்டேக்கு இவன் எப்படியோ அந்த டேட்டிங் ஆப்போட டீம் கிட்ட ஏதோ பண்ணி எனக்கு என்ன பண்ணி இன்னும் தெரியாது, பட் பண்ணி he retrieved all those chats and அதை எப்படியோ அலைன் பண்ணி ஒரு புக்லெட் மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துட்டு அது வச்சிருந்தாங்க அந்த ஹேம்பர்ல. ஓப்பன் பண்ணி பார்த்தா ரியா என்ன பண்ணான்னா என்னோட பர்த்டேக்கு வந்துட்டு சர்ப்ரைஸா ஒரு இடம் மாதிரி அங்கே வந்துட்டு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணான். இவன் சொன்னா இவ்வளோ பண்ணியிருக்கேன், எக்ஸ்பிரஷன் இல்லைனா எப்படி எக்ஸ்பிரஷன் வரும், இதெல்லாம் முன்ன பின்ன அவன் பார்த்துருந்தா ஏதாவது பண்ணுவான். அதுவும் நான் யாரை வச்சு பண்ணல, நானே பண்ணேன். ஃபுல் பெலூன்ஸ் எல்லாமே நானே உட்காந்து மிஷின் வாங்கி இதுக்கெல்லாங்க சாரி கேட்டிருக்கேங்க. அந்த மாதிரி வந்து கல்யாணத்துக்கு நெயில்ஸ் பண்ணிட்டு அந்த நெயில்ஸ் உடஞ்சிருச்சுன்னு உடஞ்சிருச்சு பட்டு இது உடஞ்சிருச்சு பட்டு என்ன பண்ண தெரியல அப்படின்னு சொன்னேன். சாரி ஓகே நான் சொல்லிட்டு போயிட்டேன். இது நடக்கும் போதே ஃப்ரெண்டையும் உட்காந்துட்டு இருக்கேன். அவ பார்த்துட்டு என்னடா இது இப்போ எதுக்கு நீ சாரி சொன்ன, அவங்க எதுக்கு ஓகே சொல்லிட்டு போனா. இது எல்லாருக்குமே நடக்கும்னு நினைக்கிறேன். அது விமென்க்கு இருக்கிறதா அண்ட் டாப் டு பாட்டம் வந்துட்டு நான் க்ரூம்டா இருக்கணும். இன்னொன்னு அவ வந்து கொஞ்சம் தெரியும் எல்லாருக்கும்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவளை க்ரூம் பண்ணிக்க. நம்ம பிச்சைக்கார மாதிரி போவோம். திடீர்னு ரெடிலாம் ஆகிட்டு வந்துட்டு இப்படி மேலே கீழே பார்த்துட்டு என்ன வேற யாருக்கு கூட போறியா, என் கூட வராது அப்படின்னு. ரெண்டு பேர்ல யார் ரொம்ப ரொமான்டிக்? அது நான் தான். சண்டை போடுறப்ப அதிகமா யாரை ஆர்கியூ பண்ணுவா? ஒரு ட்ரீம் டிராவல் டெஸ்டினேஷன்னா என்ன? ரோஹித், if you don't know this, I'll kill you. ஏதாவது ஒரு டேர் வந்து இப்போ கொடுக்கணும், ஏன்னா அவர் பாயிண்ட்ஸ் கம்மியா வாங்கினதுனால. அப்படியே என்னோட கால் தொட்டு வந்துச்சுட்டு ஒரு கையில ஒரு கிஸ் கொடுத்தா நான் மேடம் காலைங்க மேடம் கால் என்னோட எல்லா அனுகிரகமும் ஓகே 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 மேடம். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். This festive season, travel the world with Grand Royal Tours. We care Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. இப்போ வந்து நான் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். ஸோ நான் கேட்குறப்போ இப்போ ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்கன்னா நீங்க உங்களே காமிச்சிக்கலாம், இல்லைன்னா வந்து ஷேனா காமிச்சிக்கலாம். அதே மாதிரி நீங்க ரோஹித் காமிச்சிக்கலாம். ஓகே, ரெடியா? ஓகே. யார் நிறைய அந்த சர்ப்ரைஸ்லாம் பிளான் பண்றது? வாட் வாஸ் யுவர் லைக் ரொம்ப மெமரபிளான ஒரு சர்ப்ரைஸ், இது பண்ணதை மறக்கவே மாட்டேன் லைஃப்லன்னு என்ன சொல்லுவீங்க? ஸோ இனிஷியலி டேட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு டேட்டிங் ஆப்ல. ஸோ அது முடிச்ச உடனே யூஸ்வலி எல்லாரும் அதை delete பண்ணுவாங்க. நான் அது பண்ணல. பட் ஐ வாஸ் நாட் டாக்கிங் டு எனிபடி. நான் ஏன் பண்ணலன்னா அதில் சேட் எனக்கு படிக்க பிடிக்கும். ஸோ அதை அடிக்கடி படிக்கிறது நல்லா இருக்கும் இல்லையா, எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த ஒரு இது ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி நான் வச்சிருந்தேன். பட் இவன் என்ன பண்ண delete பண்ணிட்டேன். ஸோ ஒன் ஃபைன் டே நான் சும்மா எடுத்து மறுபடியும் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு பார்த்தா அதில் இல்லை, என்டையர்லி வேனிஷ் ஆயிடுச்சு. ஸோ when I reached out to him, he said delete பண்ணிட்டாங்க. ஸோ I felt so bad. ஐயோ அது போயிடுச்சு அப்படின்னு. பட் என்னோட ஒரு பர்த்டேக்கு எனக்கு அந்த ஒரு ஃபுல் ஒரு ஹேம்பர் மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஹேம்பரில் நிறைய கிஃப்ட்ஸ் இருந்துச்சு, லைக் சென்ட் கேண்டில், ஷூஸ், ட்ரெஸ்ஸஸ், அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பட் அதில் எனக்கு எல்லாமே எக்ஸ்பென்சிவாக ஆனாலும் இல்லைனாலும் எனக்கு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக தோணுறது இந்த விஷயம் தான். இவன் எப்படியோ அந்த டேட்டிங் ஆப்போட டீம் கிட்ட ரெஸ்பெக்டிவ் டீம் மேலே மெயில் பண்ணி ஏதோ பண்ணி எனக்கு என்ன பண்ணி இன்னும் தெரியாது, பட் பண்ணி he retrieved all those chats and அதை எப்படியோ அலைன் பண்ணி ஒரு புக்லெட் மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துட்டு அது வச்சிருந்தாங்க அந்த ஹேம்பர்ல. ஓப்பன் பண்ணி பார்த்தா டிலீட் ஆன போல எல்லா சேட்டும் ஒரு புக்கு மாதிரி இருக்கு. இப்போ என்கிட்ட இருக்கும், அதை அடிக்கடி புக்கு மாதிரி படிப்பேன். ஸோ அதில் ஒரு ரொம்ப எஃபர்ட். அந்த அளவுக்கு ஒருத்தர் போய் மெயில் பண்ணி சாட் சப்போர்ட் கிட்ட பேசி அது எனக்கு பண்றது இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது எனக்கு. அவங்க வந்து லைக் உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணிருப்பாங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இல்லை சர்ப்ரைஸ் ஒரு கிஃப்ட் ஏதாவதுன்னா என்ன சொல்வீங்க? பேசிக்கலி வந்து சிங்கிள் பாய்ஸாக சும்மா சுற்றிட்டு இருந்ததுனால நம்மளுக்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷன்லாம் வந்துட்டு பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. பெருசாக எதுவும் எதிர்பார்க்குற இதுலேயும் வளரல. ஸோ பர்த்டேனா கேக் கட் பண்ணுவோம், கேக் கட் பண்ணிட்டு சும்மா ஒரு ஹோட்டலுக்கு போவோம், இதெல்லாம் பண்ணுறது தான் இருக்கும். அதுவே போதும். நமக்கு கூட இருக்கிறவங்க தானே முக்கியம், அதை தாண்டி எது தேவையில்லைன்னு தான் தோணும். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போதும், அதை கேக் கட் பண்ணனாலும் பரவாயில்ல. ஆனால் என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சின்ன வயசே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடினேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. நான் அதை ஒத்துக்கவே இல்லை, இன்ன வரைக்கும் நான் நம்பல, ஏன்னா ப்ரூஃபே இல்லை அவங்க கிட்ட. ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுனேன்னு சொன்னாங்க, ஆனா பண்ணலையா? எங்க அக்காக்கு போட்டோ இருக்கு, எனக்கு இல்ல. நான் இன்னை வரைக்கும் அதை ஏத்துக்கவே மாட்டேன்.
அதுல இருந்தே எனக்கு அது ஒரு இது, எனக்கு நீங்க கேக் கட் பண்ணல, செலிப்ரேட் பண்ணல. அக்காக்கு மட்டும் பண்ணீங்க. பிரியா என்ன பண்ணான்னா, என்னோட பர்த்டேக்கு வந்துட்டு சர்ப்ரைஸா ஒரு இடம் மாதிரி ரெண்ட் பண்ணி அங்க வந்துட்டு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணான். ஃபுல்லா டெக்கரேட் பண்ணோடனே கரெக்டா அப்போ உள்ள போனோடனே என் ஃப்ரெண்டை கால் பண்ணான். அது 12 o'clock விஷ் பண்றதுக்கு கால் பண்ணா. நான் சொன்னேன், "டேய் இதெல்லாம் நடக்குது." இவன் சொன்னா, "இவ்வளோ பண்ணியிருக்கேன், எக்ஸ்பிரஷன் இல்லைனா எப்படி எக்ஸ்பிரஷன் வரும்? இதெல்லாம் முன்ன பின்ன அவன் பார்த்துருந்தா ஏதாவது பண்ணுவான். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நீ ஷாக் கொடுத்தனா." கம்ப்ளீட்லி மைண்ட் ப்ளோன். ஃபுல்லா டெக்கரேட் ஆகி அந்த இடம் பலூன்ஸ், எனக்கு பிடிச்ச கேக்கு, பிடிச்ச கிஃப்ட்ஸ், ஷூ, கம்ப்ளீட் செட்டப். அதை பார்த்தோன்னே வந்துட்டு நமக்காக இவ்வளோலாம் பண்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அதுவும் நான் யாரும் வச்சு பண்ணல, நானே பண்ணேன். ஃபுல் பலூன்ஸ் எல்லாமே நானே உட்காந்து மிஷின் வாங்கி தனியா இது காலையில போயிட்டு இவனை 12க்கு நைட் 12 தானே வருவேன். ஸோ காலையில இருந்து நானே உட்காந்து எல்லாம் நானே எல்லாமே நான் தான் பண்ணேன். ஸோ அது எனக்கு ரொம்ப டயரிங் ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம யாராச்சும் வச்சிருக்கலாம். ஆனா அந்த எஃபர்ட்டுக்கு இவன் நிறைய எஃபர்ட் எடுப்பேன்ல, இந்த பிசிக்கல் எஃபர்ட் நிறைய எடுக்கிறதுனால நம்ம பண்ணணுமேனு நானே பண்ணேன். இது யூஸ்வலா பண்றதுதான். ஆனா எனக்கு இது நடந்தது இல்லைன்றத அவ தெரிஞ்சுக்கிட்டு பண்றது. இது நடந்தது இல்லைன்றதுனால அதுல டிசப்பாயின்மெண்ட் எதுவும் இல்ல. பட் நடந்தா அது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும்ன்றத நான் ஃபர்ஸ்ட் டைம் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது பயங்கரமா இருந்ததா? ஓகே. யார் வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ற பர்சன்? ஏதாவது ஒரு விஷயம்னா டக்குன்னு உடனே கால் பண்றது. ஓகே. சண்டை வந்து ஃபர்ஸ்ட் சாரி கேக்குறது. ஆமா. எதுக்கெல்லாம் வந்து சாரி கேட்பீங்க? இப்போ டிபிக்கலா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, இதுக்கெல்லாம் சாரி கேட்டிருக்கேங்க, அந்த மாதிரி வந்து இதுக்கெல்லாம் கேட்டிருக்கீங்க? காமெடியா சொல்லணும் ரோஹித், சாரி கேட்டு அப்படி விஷயம் இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவனுக்கே தெரியும். சாரி கேட்டா வேலை முடிஞ்சிச்சு, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சைடு சொன்னா அது போயிட்டே இருக்கும். நம்ம சாரி கேட்டா வேலை முடிஞ்சிச்சுன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு அவன் வந்துட்டேன். அதுல ஒரு வாட்டி என் கை ஏதோ ஆயிடுச்சுல்ல. அந்த நெயில்ஸ் பண்ணுவாங்கல்ல கல்யாணத்துக்கு நெயில்ஸ் பண்ணிட்டு அந்த நெயில்ஸ் உடைஞ்சிருச்சுன்னு வந்து உடஞ்சிருச்சு பட்டு இது உடஞ்சிருச்சு பட்டு என்ன பண்ண தெரியல அப்படின்னு சொன்னேன். சாரி ஓகேடா சொல்லிட்டு போயிட்டேன். எந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க அவர். அப்ப நீங்க அவன் நெயில் உடைச்சதுக்கு நான் சாரி கேட்டேன். சரி ஓகே உள்ள போயிட்டான். ஓகேடா சரி அப்படி. அப்ப உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண முடியல. சரி ஓகே ஏதோ ஒன்னு ஆயிடுச்சு, சாரி கேட்டாங்க, முடிஞ்சிச்சு. சாரி என் ஃப்ரெண்டுக்கு உட்கார்ந்துட்டு இப்படி பார்த்துட்டு சரி ஓகே. இது நடக்கும் போதே ஃப்ரெண்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ பார்த்துட்டு என்னடா இது இப்ப எதுக்கு நீ சாரி சொன்ன, அவங்க எதுக்கு ஓகே சொல்லிட்டு போனா அப்படின்னு இருந்துச்சு. இதான் இப்ப நடக்குது. எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்காரு அவர். ஓகே. யாரு ரொம்ப லேட்டா ரெடி ஆவா? ஓ காட். எவ்வளவு நேரம் சார் ஆகும் இப்போ ஒரு இடத்துக்கு ரெடி ஆகணும்னா? அதாவது என்னன்னா லேட் ஆகுறது யாருன்னு உலகத்தில் நான் என்ன கேட்பேன்னா, இது எல்லா பசங்களுக்குமே நடக்கும்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் ஆனா 10 நிமிஷம் சொல்லுங்க, 20 நிமிஷம்னா 20 நிமிஷம் சொல்லுங்க, 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் சொல்லுங்க. நாங்க சொல்ல மாட்டோமே. அப்படி சொன்னா அப்படி சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டைம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவேன். நீங்க 10 நிமிஷம் சொன்னா நான் ரெடி ஆயிடுவேன். ஸோ ரெடி ஆயிட்டு நான் போய் கார்ல உட்காந்து நான் டென்ஷனை கம்மி பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனால் ரெடி ஆக மாட்டான். இது எல்லாருக்குமே நடக்கும்னு நினைக்கிறேன். அது விமென்க்கு இருக்கிறதா? அண்ட் டாப் டு பாட்டம் வந்துட்டு நான் க்ரூம்டா இருக்கணும். இன்னொன்னு அவ வந்து கொஞ்சம் தெரியும் எல்லாருக்கும்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவளை க்ரூம் பண்ணிக்க. நம்ம பிச்சைக்கார மாதிரி போவோம். திடீர்னு ரெடிலாம் ஆயிட்டு வந்துட்டு இப்படி மேலே கீழே பார்த்துட்டு, என்ன வேற யாரு கூடயே போறியா, என் கூட வராது அப்படின்றோம். போய் ட்ரெஸ் மாத்துங்கன்றாங்க. நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்போம். ஸோ அது ரெடி ஆகுறதுல வந்துட்டு நான் தான் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் மென்டலி. லேட் ஆகும், எப்படியாச்சும் அந்த மனநிலையை நான் வந்து மாத்திக்கிட்டு நான் அப்படியே எங்கேயா போயிருவேன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம்னா 1 hour ஓகே, 10-20 மினிட்ஸ்ல 2 hours அந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கணும். ஓகே. யார் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவா? unnecessary திங்ஸோ இல்ல நிறைய செலவு பண்றது? நான் தான். அது ரோஹித் தான். எதுக்கெல்லாம் என்னெல்லாம் வாங்குவாங்க? ஏதாவது கலர்ஃபுல்லா இருந்தாலே வாங்கிடுவாங்க. வாங்குவாங்க சில வீட்டுல. இது யூஸ்ஃபுல் ஆகப்பட்டது ஏதாவது காஜெட்ஸ் வாங்குவாங்க. லைக் இதுக்கு இப்ப ரீசென்ட்லி எனக்கு கொஞ்சம் ஆஸ்மாட்டிக். எனக்கு வந்து ஏர் பொல்யூஷன் கம்மி பண்றதுக்கான ஒரு சின்ன ஒரு what is it called? Air purifier வந்து வாங்கி கொடுத்துருக்கு. இது எதுக்குன்னு கேட்டா, நீ ஏதாவது இந்த மாதிரி பொல்யூட்டான இடத்துக்கு டிராபிக் இல்லைன்னா அந்த மாதிரி ரொம்ப அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது யூ ஜஸ்ட் வேர் இட் அண்ட் யூ வாக் அரவுண்ட். அது பியூரிஃபை பண்ணுவாங்க. இட் ஹெல்ப். ஓகே. பட் ஆனா அது வரைக்கும் இதெல்லாம் யார் ஐ மீன் வாங்குறவங்க இருப்பாங்க. பட் இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அண்ட் இது இப்ப கையில வச்சுக்கணுமா, அதாவது பேக்ல இருக்கணும். அந்த மாதிரி இடத்துக்கு போனா போட்டுறணும். அப்ப இட் வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக தான் ஃபுல்லா வாங்கிருக்காங்க பாருங்க. பட் இதெல்லாம் நான் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கா ஓகே அப்படின்னு ஏர் பியூரிஃபையர் இருக்குன்னு தெரியும். ஆனா நம்ம போட்டு நம்ம மாத்திட்டு போற மாதிரி இருக்கு அந்த மாதிரி எல்லாம். ஓகே. யார் வந்து ரொம்ப லைக் இந்த தூங்கிட்டே இருக்க மாதிரி, டைம் கிடைச்சா உடனே தூங்குறது?
தூங்குறத எப்படி தூங்குறேன்னா, நான் வந்து இப்ப கும்பகர்ணா கூப்பிட அளவுக்கு தூங்கிட்டேன். நான் அப்படிதான் கூப்பிடுவேன். கும்பகர்ணா ஐ யூ டன் வித் யுவர் ஸ்லீப் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் அந்த அளவுக்கு தூங்குவாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவனோட ஒர்க் வந்து அமெரிக்கன் கம்பெனினால டைம் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க மீட்டிங் எல்லாம் அன்டைமுக்கு இருக்கும். அங்க இருக்கிறவங்களோட டீல் பண்றதுனால. பட் ஸ்டில் அதனால அந்த ஸ்லீப் சைக்கிள் எஃபெக்ட் ஆகுது. பட் எட் எனக்கு அது கொஞ்சம் அன்யூஷுவல் ஸ்லீப் சைக்கிள் மாதிரி இருக்கு. நம்ம வேற ஏர்லி ரைசர், படுத்தோனே ரொட்டீன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல. நம்மளது நம்ம கம்ப்ளீட்லி இஷ்டத்துக்கு எந்த நேரம் தூங்குறோம்னு தெரியாது, எப்ப எழுந்துக்கிறோம்னு தெரியாது. சம்டைம்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு ஏன் 2 தடவை குளிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த சைக்கிள் மாதிரி ஃபாஸ்டா போகும். அதுக்கப்புறமா இப்பெல்லாம் வந்துட்டு தூங்காட்டி அடி விழுகும், எந்திரிச்சிடணும். நான் கரெக்டா கொஞ்சம் அந்த ஹேபிட் இது பண்றேன். லைக் எழுந்திரிக்கணும். தூக்கம் வந்தாலும் எழுந்திரிச்சிருங்க. ஏதாவது பண்ணுங்க. தூக்கம் அது அப்படி ஒரு ப்ராக்டிஸ் வந்தாதான். பிகாஸ் ஓவர் ஸ்லீப்பிங் இருக்கிற மாதிரி. இப்போ எழுந்திரிச்சு வந்தாலும் ஆஃப்டர் 1 hour he'll sleep here. எழுந்திரிச்சு 1 hour கழிச்சு ஒரு 10 மினிட்டுக்கு தூங்கலாம். அது பவர் சேவர் மோட் அது. ஒரு நாப் எடுத்துட்டா எனர்ஜி ஆயிடும் அந்த மாதிரி. அது எப்படின்னா 5 நிமிஷம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த 5 நிமிஷத்தை நான் இங்க ஒன்றும் இல்லை, ரெடி ஆகிறோன்னு வச்சுக்கோங்க வெளியே போகிறதுக்கு. எவ்வளோ நேரமா ஆகும்? அரை மணி நேரம்னா நான் 25 மினிட்ஸ் இங்கே தூங்குவேன். ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடும் அந்த மாதிரி. ஓகே, 2 பேர்ல யார் ரொம்ப ரொமான்டிக்? அது என்ன எப்படி நீங்களும் தானே சொல்லணும். என்னையோ இல்ல ஆக்சுவலி இல்ல ரொமான்ஸ்ன்றது வந்துட்டு எனக்கு எந்த கான்டெக்ஸ்ட்ல ஏன்னா நான் ரைட்டிங்ல ரொமான்டிக்னு சொல்லலாம். எனக்கு இல்ல எழுதுறது லைக் இந்த சினிமாட்டிக் திங்ஸ்லாம் இருக்குல்ல, கியூட் ரொமான்டிக் திங்ஸ் பண்றது. அதான் நான் வந்து எழுதுறது ஏதாவது ஒரு ரோஹித்தோட ரொமான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, கிஃப்ட்ஸ் கிவிங் அந்த மாதிரி எழுதுறது. அந்த மாதிரி என்னோட வந்து இன்னும் கொஞ்சம் மற்ற விதமான கிஃப்ட்ஸ் எல்லாமே இமோஷனலி சப்போர்ட் பண்றது, மற்றபடி அவனுக்காக ஏதாவது குக் பண்றது, அந்த மாதிரி டைப் தான் என்னோட ஒரு ரொமான்டிக் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். ரோஹித்தோட வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கிவர் அந்த ஒரு டைப் ஆஃப் லைக் கிஃப்ட்ஸ் கிவிங்ல இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஸோ ஆர் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் ரொமான்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். சண்டை போடுறப்ப அதிகமா யாரை ஆர்கியூ பண்ணுவா? சத்தமா ஆர்கியூ பண்ணுவா. அது என்னன்னா ரோஹித்துக்கு வந்து சத்தம் வராது. ரோஹித் ரொம்ப காபா பேசுற டைப். ஓகே, அவ்வளோ எல்லாம் ஷூட் ஆனாலும் சவுண்ட் ரைஸ் பண்ற டைப்பே கிடையாது ரோஹித். அது ரொம்ப கம்மி. எனக்கு எப்படின்னா கொஞ்சம் ட்ரிகர் பண்ணா நான் பேசுறது நார்மலான விஷயமா இருந்தா டெசிபிள் ஹை ஆகும். ஸோ அது கத்துற மாதிரி இருக்கும். ஸோ ரோஹித் இதுக்கு கத்துறேன், நான் கத்தவே இல்லை ரோஹித், கத்தல ரோஹித். அவர் இல்ல கத்தாம பேசு எப்படின்னு என்ன கத்த வச்சுட்டு அப்படி சொல்லும்போது எனக்கு ஐயோ எப்படி டென்ஷன் ஆகும். அதுக்கு நீ கத்தியே பேசல, கத்தாம பேசு, அவ்வளோ நம்ம ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது இவ்வளோ காமா பேசும்போது ஓகே இன்னும் இரிட்டேட் ஆகும். அந்த மாதிரி நான் டென்ஷனா பேசிட்டு நீ கூலா பேசுற அந்த மாதிரி வருமா? ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு கூலா பேசுவா. சரி ஓகே இப்ப என்ன பிரச்சனை, காமா பேசு. அவ எனக்கு எப்படி இருக்கும், நீ இப்ப இவ்வளவு சண்டை போட்டு நான் இவ்வளவு ஐயா இருக்கும்போது நீ ரொம்ப நார்மலா இருக்கு, உனக்கு அந்த ப்ரெஷரே வரல, நான் இவ்வளவு ப்ரெஷர் வெடிக்கிற மாதிரி நிக்கிறேன் அப்படின்னு இருக்கும். பட் பேட்சப் பண்ணிடுவாங்க. யார் ரொம்ப பிராண்ட் கான்ஷியஸ்? ஒத்துக்கிறேன். எனக்கு அப்படியெல்லாம் இல்ல. ஏதாவது போகும்போது பிடிச்சிருந்தா எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா நான் வாங்கிடுவேன். இந்த பிராண்டா இருந்தா சில விஷயம் இருக்கு லைக் நம்ம யூஸ் பண்ற மேக்கப் பர்டிகுலரான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதான் ஐ எம் வெரி பர்டிகுலர். பட் நான் பிராண்டா தான் போடுவேன், இது எனக்கு பிராண்டா தான் வேணும் அப்படின்னு எனக்கு இல்லை. பட் ரோஹித் இஸ் லைக் அதெல்லாம் யாராவது போடுவீங்களா, அதுல பிராண்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது கம்மியாயிருச்சு என்ன டேட் பண்ண பிறகு. இல்ல ஷூஸ் அந்த மாதிரி விஷயங்கள் சின்ன வயசுல வந்து கேட்டா கிடைக்காது, வாங்கி தர மாட்டாங்க. பேசிக்கலி அவ்வளவுதான். அடலாம் பிடிச்சா அது இனிமே வெளியே கூட கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஸோ அது ஒரு ஏஜ் வந்தோடனே கலெக்ட் பண்றது மாதிரி ஒரு ஆசை இருக்குல்ல, நம்மளே தானே பண்ணிக்கிறோம் இப்போ. ஆனா அதுக்குன்னு அந்த லிமிட்ஸை கிராஸ் பண்றது கிடையாது. சில பேர்லாம் இருக்கானுங்க இல்லையா, இஎம்ஐல போயிட்டு அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. ஸோ நமக்கு பிடிச்சது சேர்த்து வச்சு கொஞ்சம் நல்ல பொருளா வாங்குறது பிடிக்கும். அதையே அவ அப்படி சொல்லுவா. சம் பிராண்ட்ஸ் ஆர் குட் இனஃப், கொஞ்சம் உழைக்கவும் செய்யும் அப்படின்றது. அவ வந்து எந்த பொருளா இருந்தாலும் அது அப்படி உழைக்கிற மாதிரி பாசுப்பா, நம்ம அப்படி கிடையாது. அதனால வெரி பிராண்ட் கான்ஷியஸ் அபவுட் சர்டன் திங்ஸ். சூப்பர். அடுத்து வந்து ஒரு கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட். ஓகே, அதுக்கு வந்து நாங்கள் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கோம், அதில் தான் பண்ண போறோம். வாட் இஸ் யுவர் பார்ட்னர்ஸ் ஸ்லிப்பர் சைஸ்? ஓகே. ஃபேவரட் கலர் என்ன? சத்தியமா காமெடியாவும் நினைக்கிறேன் இது. ஃபேவரட் மூவி? ரோஹித்தோட என்ன லாங்குவேஜ்? தமிழ். தமிழ். என்கிட்ட ஒரு படத்தை பத்தி அடிக்கடி சொல்லுவேன், அதுதான் இப்ப எழுதுவேன். பட் எனக்கு தெரியாதது இல்லாம ஃபேவரட் மூவினா நிறைய இருக்கே, இதுல நான் எதை எழுதுவேன்? மோஸ்ட் ஃபேவரட் அப்படி எழுதுங்க. தமிழ்ல. உனக்கும் தமிழ்லையா? எழுதுற டைம் கொடுப்போம் கொஞ்சம்.
இப்படி மாட்டி விட்டுட்டீங்க. அவங்க யோசிக்கிறாங்க ஓகே இன்னைக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. இல்ல இப்ப நான் எழுதுறது இல்லன்னு சொன்னா நான் மாட்டிப்பேன், அதான் பிரச்சனை. ஐயோ இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடலாமா? நிறைய சரி மலையாளத்துல எழுதப்போ. சரி ஓகே. நீங்க அக்னாலேஜ் பண்ணா அது டிக் ஆவருக்கு. ஓகே மலையாளத்துல எழுதலாமா? மலையாளத்துல ஒரு படம் சொல்லலாம். சரி ஓகே சும்மா எழுதுவோம். ஃபேவரட் ஃபுட் ரோஹித்தோட தான். ஆமா. பிக்கெஸ்ட் ஃபியர் என்ன? பிக்கெஸ்ட் ஓகே. ஒரு ட்ரீம் டிராவல் டெஸ்டினேஷன்னா என்ன? நீங்க ரோஹித் எழுதணும், நீங்க ஸ்ரேயாஸ் எழுதணும். Rohit, if you don't know this, I'll kill you because I've told you. Okay. அவர் அவ்வளவுதான் போச்சுடா இன்னைக்கு. ரோஹித் குறை கண்ட்ரி போயிருக்கேன், நிறைய கண்ட்ரி டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு ஆக்சுவலி நிறைய கண்ட்ரிஸ் விசிட் பண்ணியிருக்கிறதுனால ஐ ஹவ் நோ ஐடியா வாட் இஸ் ட்ரீம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, இல்ல இந்த கண்ட்ரி ரொம்ப பிடிக்கும், இல்ல இதுக்கு போகணும் இன்னும் இதுக்கு போகல, அந்த மாதிரி பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. எப்படி வேணா எழுதலாம். திஸ் கேன் பி wrong but yes, let's go, let's see. ப்ரோ எழுதியாச்சா? அடிஷனல் ஷீட் வேணுமா? இல்ல ஓகே ஓகே. இது நான் பயங்கரமா யோசிச்சு. பார்ட்னர்ஸ் மோஸ்ட் அனாயிங் ஹேபிட் அக்கார்டிங் டு யூ. உங்களை பொறுத்த வரைக்கும் இது பண்ண எனக்கு செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கு அவர் இது பண்றது அந்த மாதிரி. உங்க பார்ட்னரோட வாட்ஸ்அப் டிபி என்ன? உங்க பார்ட்னர் போன்ல யூஸ் பண்ற ஆப்ல இந்த ஆப் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவார்னா என்ன ஆப்? ரோஹித் யூஸ் பண்ற. ரோஹித் தான் நீங்க அப்பையில இருந்து ரோஹித் தான். இல்ல ரோஹித் அதிகமா யூஸ் பண்றது ஆக்சுவலி ரோஹித் அவ்வளவு போன் யூஸ் பண்ண மாட்டேன், எல்லாமே லேப்ல தான் பாக்குறது. அதனால போன் எப்பவுமே ஸ்கிரீன் டைம் பார்த்தா அவனுக்கு கம்மியா இருக்கா. ஓகே நீங்க சும்மா போன் பக்கத்துல உட்கார்ந்து ஸ்க்ரால் பண்றதோ இல்ல இந்த ஆப் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்கன்னா அது என்ன ஆப்? ஓகே ஃபைனலி இது வந்து காமன் क्वेश्चन. ஓகேவா? இது என்னன்னா யார் ஆஃபன் குட்டி குட்டியா இந்த கிஸ் பண்றது, ஹக் பண்றது, இந்த மூவ்ஸ் எல்லாம் பண்றது யார் ரெண்டு பேர்ல? ஓகே டன்னா. ஓகே நீங்க அப்படியே இப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கேமரா காமிச்சிருங்க. பாருங்க எவ்வளவு கியூட்டா ஸ்ரேயா. எனக்கு இடம் இல்ல. ஓ ஐ தாட் நீங்க வந்து இந்த எக்ஸாம் பேப்பர் எல்லாம் மேல நேம் எழுதுவாங்களா அந்த மாதிரி எழுதிட்டீங்க. ஓகே இப்போ வந்து நீங்க டிக் பண்ணுங்க. ரெண்டு பேர்ல யார் எவ்வளவு கரெக்டா சொல்லிருக்காங்க, உங்களோட இதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா நீங்க டிக் பண்ணி யூ ஷுட் கிவ் மார்க். 8 இல்ல 9. ஆக்சுவலி என்னோட இது 9. எந்த கரெக்ட் 9 தான். சி கலர் என்ன பிளாக்கா? எனக்கு பிளாக் அப்படிலாம் கேட்க கூடாது. என்னோடது பிளாக்கா நான் கேட்டேன். என்னோட எந்த தப்பு எந்த ஃபேவரட் கலர்? நீங்க ஜெனியூனா நீங்க ரெண்டு பேருக்கும் அது பிடிச்சது கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். கலர்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி அவ வந்து கார் வச்சிருக்கா, எல்லாமே Black, சோ அதனால நினைச்சேன் இவள எந்த Blackன்னு போட்டுருக்கா. எனக்கு Black பிடிக்கும் பட் that is not my favorite color. நெக்ஸ்ட் வந்துட்டு favorite movie. that is right. அன்பே சிவம் perfect. all time favorite movie. கும்பலாங்கி நைட்ஸ் போட்டேன் இப்போ ரீசன்ட்லி அது நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். favorite food prawns பக்கா. this is also true. all food. அவள்து வந்துட்டு ஃபுட் நீங்க எழுதி வச்சா கூட சாப்பிடுவா. ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்ப ஓகே. ஃப்ரீ டைம் நான் சாப்பிடுறதுக்கு வாடுறேன். நான் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு மந்த் இதெல்லாம் ஃபுட்டுக்கா தான் இருக்கும். அடுத்து இது என்ன மூவி எழுதி வச்சிருக்கு? ஸ்கேர்ட் ஆஃப் biggest fear. நோ ஹாரர் மூவி எல்லாம் கிடையாது. ஹாரர் மூவி கோர் ஹாரர் மூவி இதெல்லாம் கிடையாது. தட் இஸ் நாட் தி பிக்கெஸ்ட் ஃபியர். எந்த கரெக்ட் இந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு எனக்கு நீடில்ஸ்க்கும் எனக்கும் ஆகாது. ஒரு புலி மாதிரி ஓடுவேன். இன்ஜெக்ஷன் பார்த்தா ஐயோ யோசி குத்துறேன் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். பாரிஸ் நோ மொரோக்கோ ஐஸ். நான் வந்து ரீசன்ட்லி அந்த கரெக்ட்டா சொன்னாங்க. நான் வந்து இந்த ஹாட் ஏர் பலூன் பார்த்தேன். லைக் ஐ வாண்ட் டு கோ டு தட் பிளேஸ். இல்ல அதுக்கு முன்னாடி பேசும்போது பாரிஸ்னு சொல்லிருக்க ஒரு வாட்டி. அது ஐஃபில் டவர் அதெல்லாம் சொன்னேன். அது சேஞ்ச் ஆகும்ல பட் ரீசன்ட் டைம்ஸ்ல சேஞ்ச் ஆனாலும் சொன்னது தானே. இப்போ சரி ஹாஃப் மார்க் கொடுத்துருங்க. ஹாஃப் மார்க் கொடுக்கல. ஹாஃப் தரேன். இந்த ஜப்பான் இல்ல இந்த வந்து கிரிண்டல்வால்ட் சுவிட்சர்லாந்து நான் சொல்லிருக்கேன். நான் தான் மறந்தேன். கரெக்ட். 7th ஒன் என்ன ஆக்சுவலா? ஒன் ஹேபிட்டா மேடம் வந்துட்டு லீவிங் டிஷ்யூஸ் handkerchief everywhere. இவள நான் வீட்ல தெரியலன்னு வெச்சுக்கோங்க, அப்படியே அந்த டிஷ்யூ பேப்பர் தேடிட்டே போனேன்னு வெச்சுக்கோங்களேன், அங்க இருப்பாங்களா? அங்க இருப்பாங்க. handkerchief எல்லாத்தையும் அங்கங்க விட்டுட்டு போயிட்டே இருப்பா. செம கடுப்பாவும் அது. எந்த வந்துட்டு நாட் லிஸ்னிங். அதுதான் என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன். ஐ ஷுட் லிசன் மோர். ஸ்பேன் போய்டும். வேற எங்கேயாச்சும் வேற ஏதோ இடத்துக்கு போய்டும். ஸ்பேர் போய்டும். லிசனிங் ஸ்பேன் எங்கேயோ பறந்து போய்டும்.
நான் வந்துட்டு ஏதோ பேசிட்டு இருப்பா, ரொம்ப சீரியஸா அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். நான் வந்துட்டு ப்ளூட்டோ இன்னும் சோலார் சிஸ்டம்ல இருக்கா இல்லையா திடீர்னு அப்படியே வரும் இரிட்டேட் வெளிய அனுப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணிருவா டக்குன்னு, இப்ப நான் என்ன சொன்னேன் சொல்லுறா, ஐயோ அப்புறம் ஏதோ வந்து கேட்டிருக்கோம்ல அதை வச்சுட்டு இவனே ஒரு கதை பில்ட் பண்ணுவேன். இப்ப இதுதானே சொன்னேன் அந்த மாதிரி. அந்த கதை கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு his photo on vacation கரெக்ட் வாட்ஸ்அப் டிபி வந்து சாரி விஜய் வாட்ஸ் அது போட்டிருக்கேன். லாஸ்ட் கொஸ்டின். கரெக்டா சொல்லிட்டா. இது கரெக்ட் தான். மோஸ்ட் யூஸ்ட் ஆப் வந்து ChatGPT தான். ஒர்க் விஷயமா ஃபுல் டைம் சாட் ஜிபிடி அந்த மாதிரி இருக்கும். இது கரெக்ட் தான். இன்ஸ்டாகிராம் தான். இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னோட ஸ்கிரீன் டைம் எடுத்து பார்ப்பேன். பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் மீ டு பி அன்ப்ரொடக்டிவ். இவன் ரொம்ப ப்ரொடக்டிவாக பழகிட்டேன். எப்படின்னா இவனோட ப்ரொடக்டிவிட்டி ஃப்ரீயா இருந்தாலும் சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாது டைம். ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணும். யூடியூப்ல ஏதாவது யூஸ்ஃபுல்லா பாரு. இவன் வந்து அப்படி யோசிப்பேன். நமக்கு வந்து ஷார்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நோண்டா நல்லா இருக்குமேன்னு இருக்கும். அதனால ஒரு மாதிரி டீச்சர் மாதிரி வீட்டுக்கு வந்து ஸ்கிரீன் டைம் பார்க்கணும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல ஸ்கிரீன் டைம் வைப்பேன். என்ன இவ்வளோ ஸ்கிரீன் டைம் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தா இது இன்ஸ்டாகிராம்ல 4 hours என்ன பண்ணிட்டு இருந்த இன்ஸ்டாகிராம்ல 4 hours அப்படின்னு கேட்பேன். ஸோ அதனால அவனுக்கு கரெக்டா அதை வச்சுட்டு கரெக்டா தெரியும் மேக்ஸிமம் என்ன ஆப் யூஸ் பண்ண. கரெக்டா சொல்லிட்டாங்க. ஓகே ஃபைனல் இது வந்துட்டு இந்த கிரிஞ்சியா பிஹேவ் பண்றதெல்லாம் என்ன அது கிரிஞ்சு இல்ல. ஓகே அது லவ்வி டவ்வியா இருக்கிறது வந்துட்டு ஸ்ரீயா தான். ஓகே இப்போ வந்து டோட்டலா கவுண்ட் பண்ணுங்க யார் எவ்வளவு கரெக்டா சொல்லிருக்கீங்கன்னு. 1 2 3 4 5 6 7 8 7 ரோஹித் 7 8 பாயிண்ட்ஸ் உனக்கு. அப்ப நான் வின் பண்ணேன். எஸ் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு லக்ஸுரி என்னன்னா யூ கேன் கிவ் எனி டேர் டு ஹிம். ஏதாவது ஒரு டேர் வந்து இப்போ கொடுக்கணும். ஏன்னா அவர் பாயிண்ட்ஸ் கம்மியா வாங்கினதுனால. அப்படியே என்னோட கால் தொட்டு வந்துச்சுட்டு ஒரு கையில ஒரு கிஸ் கொடுத்தா நான் ரொம்ப ஏன் கையில கணத்திலே கொடுக்கலாமே. கண்ணத்துல ஒரு கிஸ் கொடுத்தா நல்லா அதான் கல்யாணம் ஆயிடுச்சு. சாஷ்டாங்கமா ஒரு பிரணாமம் கொடுத்துட்டு. ஏன்னா எங்க கல்யாணத்துக்கு ஒரு ரிச்சுவல் இருந்தது. ஐ வாஸ் அகெயின்ஸ்ட் இட். எனக்கு பிடிக்காது அது. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கும் பண்ண வேண்டாம். ஒருவேளை நான் பண்றதா இருந்தா நீ பண்ணும். பண்ணல. சோ இன்னைக்கு பண்ணட்டும். உலகமே பார்க்கட்டுமே. ஆக்சுவலா வந்துட்டு இது மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் ட்ரை பண்ணேன். அதுக்கு வீடியோ ஃபுட்டேஜும் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட ஆதாரமும் இருக்கு. பரவாயில்ல. நீ டேர் பண்ண பிடிக்கலன்னா பண்ண வேண்டாம். கேளு அவங்களுக்கு ஃபுல் இல்ல நாங்க பண்ண வைக்கிறோம். யூ டோன்ட் வரி. ஓகே ஃபுல் ஸ்டோரி தெரியணும் இல்லையா. என்கிட்ட வந்துட்டு ஆதாரபூர்வமான இதுவும் இருக்கு. ஸோ நான் வந்துட்டு அது அவர் சொல்லியிருந்தா. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு பேசுறதுனால அது பண்றதுல இது இல்லைன்னு. பட் அதுக்கு ரீசன் இருக்கு. ப்ராப்பரா ஏதோ ரீசன் வச்சிருக்காங்க அவங்க. அதனால வந்துட்டு பொண்ணு வந்துட்டு இதுல இருக்கணுன்றது நான் வந்து எனக்கு அதில் ப்ராப்ளம் இல்லை பண்றதில்ல. ஸோ அந்த மொமெண்ட்ல ஸ்டேஜ்ல நானே வர்றதுக்கு லேட்டா இருக்கிறதுனால அந்த டென்ஷன்ல இருந்தேன். பட் ஓகே ஐ வாஸ் ஃபைன். இதுக்கப்புறம் வந்து மூஞ்சி மாறக்கூடாது, ஹாப்பியா போக வேண்டிய நாள். ஸோ ஐ டிட் நாட் கேர். ஸோ என்ன பண்ணேன்னா அவ விழுந்ததுக்கு அப்புறமா நான் விழுக போயிட்டேன். நான் அதுக்கு முன்னாடியே சொன்னேன் லிட்டரலா ஏதோ ஒரு ஷோல்டரை பிடிச்சி யாரும் இப்படி இழுத்தாங்க. ஓகே அது இழுத்தது எனக்கு தெரியும். ஆனா யாருன்னு தெரியாது அந்த மொமெண்ட்ல. யாரோ சொன்னாங்க. அது ட்ரூலி வாட் யூ திங்க்? ஒரு வைஃப் மட்டும் கால் முடிச்சிடுறேன். அது இழுத்தாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் வரும்போதே நான் என்ன சொன்னேன்னா இப்படி நடந்துச்சு இழுத்தாங்க, இல்லாட்டி நான் இது பண்ணிருப்பேன்னு சொன்னேன். அவகிட்ட நான் என்ன சொன்னேன்னா நீ ஃபுட்டேஜ் வரும் வந்தோடனே நீ பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணு. யூ டோன்ட் ஹேவ் டு கன்ஃபார்ம் ரைட் அவேன்னு சொன்னேன். ஓகே ஃபுட்டேஜும் வந்துச்சு பார்த்தாங்க. இத வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. இருந்தாலும் அவளுக்கு வந்துட்டு மனசுல திருப்தி இல்லன்றதுனால நான் இப்போ பண்றேன். மேடம் காலைங்க மேடம் என்னோட எல்லா அனுகிரகமும் ஓகே 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 மேடம் நீங்களும் கொடுத்துடலாம். இல்ல பரவாயில்ல. தேங்க்யூ. ஏன்னா இந்த டேர் பண்ண இது டேரா கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். This festive season, travel the world with Grand Royal Tours. We Care Super Shield 100 Ultra. Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now.